ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங் அல்காரிதம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பேர்லேயே தெரியுது, இருக்கிற ஜாப்ஸில் எந்த ஜாபோட எக்ஸிக்யூஷன் டைம், அதாவது ஃபஸ்ட் டைம் கம்மியாக இருக்கோ அந்த ஜாபை சிபியு எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது மோர் தென் ஒன் ஜாபோட ஃபஸ்ட் டைம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா எஃப்சிஎஃப்எஸ் அல்காரிதம் படி அந்த சிபியு ப்ராசஸை எடுத்துக்கும். ரெண்டு ப்ராசஸ்க்கு ஃபஸ்ட் டைம் 2 இருக்குது அப்படின்னா எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்திருக்கோ அந்த ஜாபை எடுத்து சிபியு எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் சம்டைம்ஸ் ப்ரிஎம்டிவாகவும் சம்டைம்ஸ் நான் ப்ரிஎம்டிவாகவும் ஒர்க் ஆகும். எக்ஸாக்டாக வேறு நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் நெக்ஸ்ட் சிபியு பஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வந்திருக்க ஜாப்ஸில் நெக்ஸ்ட்டு எந்த ஜாபோட பஸ்ட் டைம் கம்மியாக இருக்கோ அந்த ஜாபை எடுத்து தான் சிபியு எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஒருவேளை ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் நான் ப்ரிஎம்டிவாக இருக்குது அப்படின்னா அது ப்ராசஸை எப்படி எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு இந்த எக்ஸாம்பிளில் தெரிஞ்சுக்கலாம். இப்போது 4 ப்ராசஸ் இருக்குது. P1, P2, P3, P4னு 4 ப்ராசஸ் இருக்குது. 4 ப்ராசஸும் ஒரே டைமுக்கு வந்திருக்கு. அதோட பஸ்ட் டைம் வெவ்வேறையாக இருக்குது. ஒன்றுக்கு 6, 8, 7, 3ன்னு இருக்குது. அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு கேன் சார்ட்டில் பார்த்தோன்னா 4ல் P4ஓட எக்ஸிக்யூஷன் டைம் தான் 3 இருக்குது. ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு சிபியு எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரம் 0 to 3 இந்த சிபியு P4க்கு அலாட் ஆகும். அடுத்தது எந்த ஜாபோட பஸ்ட் டைம் கம்மியாக இருக்குன்னு பார்த்தா P1ஓட எக்ஸிக்யூஷன் டைம் 6 தான் இருக்குது. ஸோ அட் த தேர்ட் யூனிட் ஆஃப் டைம்லேருந்து 9 வரைக்கும் P1 எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து P3யா P2வான்னு பார்த்தா P3ஓட எக்ஸிக்யூஷன் டைம் தான் 7 இருக்குது. அப்போ 9லேருந்து 7 யூனிட் ஆஃப் டைம், அதாவது 16 வரைக்கும் P3யும், அடுத்தது 16லேருந்து 24 வரைக்கும் P2வும் எக்ஸிக்யூட் ஆகும். வெயிட்டிங் டைம் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் P1க்கு தேர்ட் டைமில் தான் கிடச்சிருக்கு, தேர்ட் யூனிட் ஆஃப் டைமில் தான் கிடச்சிருக்கு. P2க்கு 16th யூனிட் ஆஃப் டைமில் தான் கிடச்சிருக்கு. அடுத்து P3க்கு 9th கிடச்சிருக்கு. P4க்கு 0th டைம்லேயே கிடச்சிருச்சு. ஏன்னா அதோட பஸ்ட் டைம் தான் உள்ளதுலேயே கம்மியாக இருக்குது. இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அப்படிங்கிறது 3 + 16 + 9 + 0 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 4. ஆன்சர் 7 மில்லிசெகண்ட்ஸாக இருக்கும். ஒருவேளை இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் ப்ரிஎம்டிவ் டைப்பாக இருந்துச்சுன்னா, ப்ரிஎம்டிவ்னா இந்த ஜாபு ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு விஐபி ப்ராசஸ் வருது அப்படிங்கிறதுனாலையோ இல்லை அதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம் குவாண்டம் முடியுது அப்படிங்கிறதுனாலையோ சிபியுவை விட்டு வெளியில் வரும். அதுதான் ப்ரிஎம்டிவ் டைப். ப்ரிஎம்டிவ் டைப்பாக இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னு இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இதே மாதிரி P1, P2, P3, P4 4 ஜாப் இருக்குது. அதோட அரைவல் டைம் 0, 1, 2, 3 அப்படின்னு இருக்குது. பஸ்ட் டைம் 8, 4, 9, 5ன்னு இருக்குது. இதோட கேண்டி சார்ட் பார்த்தோம்னா 0th டைமில் எந்த ப்ராசஸும் இல்லை, அதனால P1 எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு யூனிட் ஆஃப் டைம் முடிஞ்சோடனே பார்த்தா இங்கே P1 அப்படிங்கிற ஜாப் வந்திருக்கும். 1ல் P1 வந்துருச்சு. 1ஓட பஸ்ட் டைம் பார்த்தா 8ஐ விட கம்மியாக இருக்குது. ஸோ இது P2வை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். செகண்டுக்கு வரும் பொழுது P3 வருது. P3யோட பஸ்ட் டைம் பார்த்தா 9 இருக்குது. 9 அப்படிங்கிறது 4ஐ விட கம்மி. அது ஆல்ரெடி 1 எக்ஸிக்யூட் வேறு ஆயிடுச்சு. ஸோ 3 தான் இருக்கும். 3ஐ விட 9 அப்படிங்கிறது பெருசு, அதனால P2வே ஃபர்தராக எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து தேர்ட் யூனிட் டைமில் பார்த்தா P4 வருது. P4ஓட பஸ்ட் டைம் 5, 3 - 1 ஆகி இதோட பஸ்ட் டைம் 2 தான் இருக்கும். ஸோ பஸ்ட் டைம் P2ஓடது ரெகுலராக கம்மியாகவே இருக்கிறதுனால P2 5th யூனிட் ஆஃப் டைம் வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது எந்த ஜாப் வந்திருக்கு கம்மியான பஸ்ட் டைமோடு இருக்குதுன்னு செக் பண்ணால் 8, 9, 5 இது ஆல்ரெடி ஒரு யூனிட் ஒர்க் ஆயிருச்சு. அதனால இதோட பஸ்ட் டைம் மிச்சம் 7 தான் இருக்கும். யாரோடது? P1ஓடது. ஸோ 7, 9, 5ன்னு இருக்குது. உள்ளதில் லோவான பஸ்ட் டைம் யாருக்கு இருக்குது? 5க்கு தான் இருக்குது. ஸோ P4 அப்படிங்கிறது அட் 5th யூனிட் ஆஃப் டைமில் அலாட் ஆகும். 5 + 5 10 வரைக்கும் P4ம், P4க்கு அடுத்து
7ஆ 9ஆ எதுக்கு கம்மியான பஸ்ட் டைம் பார்த்தா P1க்கு தான் கம்மியான பஸ்ட் டைம் இருக்குது. ஸோ 10 + 17th யூனிட் ஆஃப் டைம் வரைக்கும் P1ம், அடுத்தது கடைசியாக இருக்கிறது P3 17 + 9 26th யூனிட் ஆஃப் டைம் வரைக்கும் P3யும் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்தது இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெக்னிக் வேறு. நம்ம நார்மலாக எத்தனை வெயிட்டிங் டைம் இருக்குன்னு ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் போடுவோம். ஆனால் இந்த டெக்னிக்கு ஒரு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் ப்ரிஎம்டிவ் டைப்பாக இருக்கும் பொழுது இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது அந்த ஜாபுக்கு டோட்டலாக வெயிட்டான டைம் எவ்வளோ மைனஸ் நம்பர் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆனது மைனஸ் அரைவல் டைம், இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணாதான் அந்த ப்ராசஸோட வெயிட்டிங் டைம் கால்குலேட் பண்ண முடியும். இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஒரு ப்ரிஎம்டிவ் டைப் அல்காரிதமில் அந்த ஜாபோட வெயிட்டிங் டைம் எவ்வளோ அப்படின்னா டோட்டல் வெயிட்டிங் டைம் மைனஸ் ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு மைனஸ் அரைவல் டைம். அப்போது P1ஓட எக்ஸிக்யூஷன் டைம் கம்ப்ளீட்டாக 10 மைனஸ் ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் ஒரு யூனிட் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு மைனஸ் அரைவல் டைம் அப்படிங்கிறது 0. P1ஓட வெயிட்டிங் டைம் 9, P2ஓட வெயிட்டிங் டைம் 1 மைனஸ் ஆல்ரெடி அந்த ஜாப் எக்ஸிக்யூட் ஆனிச்சான்னு கேட்டால் இல்லை 0. அதோட அரைவல் டைம் 1. இப்போ P2 வந்தவுடனே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதுக்கு வெயிட்டே ஆகலை அப்படிங்கிறனால அதோட வெயிட்டிங் டைம் 0. P3 at 17th யூனிட் ஆஃப் டைமில் தான் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு ஆல்ரெடி ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆனிச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதனால் 0 மைனஸ் 2 அதோட அரைவல் டைம் அப்படிங்கிறது 2. P3ஓட வெயிட்டிங் டைம் 15. P4க்கு டோட்டல் வெயிட்டிங் டைம் 5 மைனஸ் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆனிச்சா இல்லை 0 மைனஸ் 3 அப்படிங்கிறது அரைவல் டைம். P4ஓட வெயிட்டிங் டைம் 2. அப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் 9 + 15 + 2 டிவைடட் பை 4, இதுக்கு 6.5. ஸோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதமோட ப்ரிஎம்டிவ் டைப்போட எக்ஸாம்பிள் இதுதான். இந்த ப்ரிஎம்டிவ் டைப் அல்காரிதமில் நம்ம இந்த வார்த்தை பார்த்துருக்கோம், ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் அல்காரிதம். அப்போது இது என்னது, உள்ள ப்ராசஸில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கிறதுல யாருக்கு கம்மியான டைம் எக்ஸிக்யூட் ஆக வேண்டியது இருக்கோ, ரிமைனிங் டைம் யாருக்கு கம்மியாக இருக்கோ அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் ப்ரிஎம்டிவ் டைப்பாக இருந்தால் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் அல்காரிதமாக செயல்படும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நமக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கலாம், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம் ப்ரிஎம்டிவ் டைப்பாக இருந்தால் அதோட நேம் என்னன்னு கேட்கலாம். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் ப்ராப்ளம் திஸ் அல்காரிதம் என்னென்னா, CPU ரெக்வெஸ்ட் ஆகிற ப்ராசஸோட பஸ்ட் டைம் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இப்போ பஸ்ட் டைம் தெரியல அப்படின்னா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா வர்ற ஜாபோட கெப்பாசிட்டி வேலை என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ பஸ்ட் டைம் கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது இந்த அல்காரிதமோட ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி முக்கியமான ப்ராசஸ் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அதோட வெயிட்டிங் டைம் ரொம்ப நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன ஜாபெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் 10 கொஷினோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். 2 கொஷினோட வர்றவன்லாம் சைன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 10 கொஷினோட இருக்கவன் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதே தான் இந்த ஷெட்யூலிங் அல்காரிதமில் ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் என்னென்னா, நம்ம அந்த CPU பஸ்ட்டை ஒரு அப்ராக்சிமேட்டாக ஆல்ரெடி நம்ம ஆயிருக்க CPU பஸ்ட்டுக்கு சிமிலராக இருக்கும். ஆல்ரெடி 2 ஆணுச்சு P1க்கு, ஸோ P2வும் 2ஆக இருக்கும் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நம்மளே பஸ்ட் டைம் போட்டு CPU கிட்ட கொடுத்தா CPU கால்குலேட் பண்ணும். ஆனால் இது நல்ல சொல்யூஷன் கிடையாது. இவ்வளோ தாங்க ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அல்காரிதம். தேங்க்யூ.